எல்லாருக்கும் வணக்கங்க. சிக்கன் ரெசிபியில் 1008 வகை இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை கீறி போட்டு மணமணக்க எங்க ஆச்சி செஞ்சு கொடுத்த இந்த சிக்கன் ரெசிபிக்கு இணையாகாதுங்க. ஆரோக்கியமும் ருசியும் அடங்கிய இந்த ரெசிபி சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இட்லி, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே அச்சு கலக்கும். அப்படி இன்னைக்கு லஞ்ச் மெனுல ருசி மாறாத ஆச்சியோடைய அந்த கோழி சமையல அம்மா கைமணத்துல செய்ய போறாங்க. அதோட இந்த விளாக் மெனுல பாலக்கீரை, பருப்பு கடையல், அப்பளம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம். அதோட இந்த பாலக்கீரையை எதோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு சின்ன டிப்ஸும் இருக்கு. கலகலப்பான அந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கீரை உருவீங்களா? பாலக்கீரை. பாலக்கீரை ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருந்தால் இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அம்மா. ஆமா, ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருந்தால் இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது. சரி, அவர் ஏதோ ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து அந்த வேலையெல்லாம் கொடுக்குறாங்க, அது என்ன பதில் உங்களுக்கு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப நான் செய்யறேன், இதுக்கு நான் பதில். நான் ரிட்டையர்ட் ஆகாம வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு எப்ப ரிட்டையர்டு சொல்லு? உங்களுக்கு ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்குது, எங்களுக்கு ரிட்டையர்டே கிடையாது. சொல்லு சொல்லுடா, பெண்களுக்கு ரிட்டையர்ட் இருக்குதா? எனக்கு ஆது முடியாம 10 நாள் ரிட்டையர்ட் ஆகுது. ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு ஜாப். ஆமா, எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துறாங்க, மசாலா எதுவுமே கிடையாது. குடும்பம்ட்டு நாங்க செஞ்சுருக்கிறோம். வந்துட்டாரு சொல்றதுக்கு. ஒரே ஒரு குடும்பம் டேடி ஆய்ந்த பாலக்கீரைகள். என்ன பருப்பு அது? எதுக்கு? ஆமா, அதுக்கு போட்டு பூண்டு போடு. என்ன செய்ய போறீங்க? பாலக்கீரை கடையில் சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் கிரேவி. சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் கிரேவியா? இதை அலசி வைக்கிறேன். பாலக்கீரையை அலசி வைக்கிறீங்க, அது எதுக்கு? சிக்கனுக்கு வந்து மசாலா போடாம செஞ்சாலும் அதுதான் மசாலானா நம்மளுடைய மிளகு, சீரகம் இந்த மாதிரி பண்ணலாமே தவிர இந்த அரைச்ச மசாலா கடையில் விற்கிறாங்க, கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி எனக்கு செய்ய புரியல. இதுலேயே அந்த டேஸ்ட் எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துட்டு வரலாம். அதுக்கு கொஞ்சம் மிளகு, சீரகம், பட்டை, பெருஞ்சீரகம், 2 லவங்கம். 2 லவங்கமா? ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு மிக்சியில் பொடியாக அரைக்கணும். லேசாக கொஞ்ச நேரம் ரத்தம் போடும். லைட்டாக ஒரு நல்ல இது கொடுக்கும், அரோமா. அரோமா கொடுக்கும். வதக்கினா இது தரும் அரோமா. இதை செய்யறது அம்மா. ஒன்றும் நான் கீழே போறீங்க, தப்பா என்ன சொல்றேன்? நீ தப்பா சொல்றியா? நீங்கள் எவ்வளோ துவரம் பருப்பு அது? இதுல நான் 50 கிராம் தான் எடுத்திருப்பேன். 50 கிராம் துவரம் பருப்பு. இதுக்கு மஞ்சள் கொஞ்சம் வேகட்டும். அதாவது பால் வெந்த பிறகு இந்த கீரை போட்டுக்கலாம். இது வந்து தாளிக்கு சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். பக்கம் பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு. எவ்வளோ 1/4 மணி நேரம் ஆகுமா அதுக்கு? ஒரு 10 நிமிஷம் ஆகும். என்னதுப்பா? அப்பளம். அம்மா வதக்கிய மிளகு, சீரகம். அம்மா வதக்கிய மிளகு சீரகத்தில் அரோமா. அப்பா வாங்கின்னு வந்து அப்பளம். என்ன ஒரு ரைமிங்ல? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. மிளகு, சீரக, லவங்கம், அந்த பொடி. பருப்பு வந்து கொண்டிருக்கிறது. இஞ்சி பூண்டு விழுதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதானே? சரி, இந்த இஞ்சி பூண்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதுல இருக்கு. விழுது எங்க? விழுதா இருக்குது. அப்படியா? ஆமா, தெரியாதா? தெரியல. இப்போ பாரு, இப்போ பார்த்தீங்க வந்துச்சா விழுது? இஞ்சி பூண்டு எங்க காரணம் சொல்ல போறேன். என்னது? பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? சத்தியமா அவன் இந்த ஊர்க்காரனை மட்டும் இருக்க மாட்டான். சாதத்துக்கு அரிசியா? பருப்பு விழுச்சா? என்ன மறந்துட்டீங்க? காஞ்ச மிளகா மறந்துட்டேன். 5 காஞ்ச மிளகாவா? போட்டுக்கிறேன். அலசிய கீரையே பாரு போகணும். இதுக்கு ஏன் பாலக்கீரைன்னு பேர் வந்துடும்? கீரை வைக்கிறதுக்கு வேற பேர் இல்லை.
அதெல்லாம் இருக்கும், அத்தை இருக்கும், அத்தை இல்லாம எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தெரியாம இருக்காது அதுதான் கேட்டேன். எனக்கு தெரியாதுப்பா. அம்மா நீங்களே எப்படி சொல்லிட்டா எப்படிமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அவனை ஓங்கி அடிப்பாம்பாரு. நீ அடிப்ப ஜீவா. எங்க வீட்டுல எல்லாம் அப்போ ரொம்ப சிறுக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை ரொம்ப அதுதான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த பாலக்கீரை இதெல்லாம் அந்த அப்பெல்லாம் எங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா கீரைலாம் இல்லாம இருந்திருக்காது. அதான் வீட்டுல சேர்ந்து இதுதான் செய்வாங்க. சிறுகீரை, அரைக்கீரை. இந்த கீரைலாம் உடம்புக்கு நல்லது. பாலக்கீரைலாம் இதுல பன்னீர் மசாலா செய்யலாம். செய்யக்கூடாதான். பாலக் பன்னீர் வந்து செய்யக்கூடாது. அது வந்து உடம்புக்கு கெடுதல். ரெண்டுத்தோடைய கூட்டு அது ரெண்டும் ஒன்று சேரும்போது அதோடைய கூட்டு வந்து எதிர்வினைகள் அதிகமாகும். அதனால் பாலக்கு பன்னீர் செய்யக்கூடாது. சிக்கனுக்கு எண்ணெயா? இல்லை, எண்ணெய்க்கு சிக்கன். என்னது? எண்ணெய்க்கு சிக்கன். எண்ணெய்க்கு சிக்கன் மட்டும் தான் சொல்றீங்க. என்ன போட்டீங்க? இதை சொல்ல வந்துட்டீங்களே. சோம்பும் ஏலக்காவும். சோம்பு ஏலக்காய். வெங்காயம் போட்டோம். கட் பண்ணி வச்சுல என்ன போட்டீங்க? கருவேப்பிலை. இப்போ சின்ன வெங்காயத்தை போடுங்க. நம்ம வீடியோவில் ஸ்டீல் யூஸ் பண்ணாங்க. ஆனால் அது நல்ல ஒரு இதுதான். ஸ்டீலில் தான் செய்யணும். இது அலுமினியம்ல செய்யாதீங்க. செய்யக்கூடாது, ஸ்டீலில் தான் செய்யணும். நீங்கள் சொல்லுறதுக்கு நன்றி. இதுக்கு மேலே எல்லாமே ஸ்டீல்லே செய்யலாம். இந்த அரிசி கொதிச்சுட்டு இருக்கு. இது விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீல்ல மாத்திடலாம். ஸ்டீலில் மாற்றிடலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் வாங்கி போட்டோம் அலுமினியத்தில். அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அது வந்து ஸ்டீலுக்கே மாற்றி. ஸ்டீலே மாற்றலாம். ஆரோக்கியமான விஷயம் தான். அவங்க சொன்னது நல்ல ஒரு விஷயம். அதான் சொல்கிறேன், இந்த விஷயம் நல்லது சொன்னது. இஞ்சி பூண்டு விழுது தயாராயிடுச்சா? போட்டு நல்லா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போடுறோம் பத்தியா? ஆமா, இஞ்சி பூண்டு விழுது. விழுது. இப்பதான் விழுது. எப்படி? விழுது. நீ விட்டா நீங்க விழுந்துறீங்க போகுது உள்ள. ஏமா இதுக்கு முன்னாடி அது இஞ்சி பூண்டு, அது ஊந்ததுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது. கரெக்டா? கொஞ்சம் வதங்கிட்டோம். அதுக்கிட்ட சிக்கனை கழுவி ஓகே. இதுதான் போட்டுக்கணும் சிக்கனை. கழுவி எடுத்த சிக்கன் தக்காளி சேர்த்து சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயமும் வதங்கிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு. அது சிக்கன் நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி. இந்த வெங்காயத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டேன். சரி சரி. சிக்கன் என்னன்னா இந்த சிக்கனுடைய கலரும் இந்த சின்ன வெங்காயத்தோட கலரும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால இது வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் நாங்கடா சிக்கன் அது குண்டா இருக்கேன் அப்படின்னு பார்த்து மஞ்சள் சேர்த்துக்கோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடுதல் தான். அதுதான் ஸ்மெல் எல்லாம் வந்து நீட் செடிக்காது. மஞ்சள் வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஆயுர்வேதிக் கொஞ்சம் கொஞ்சம் கவுச்சிக்கு கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே இந்த மிளகுலாம் போட்டுக்கல. ஆமா, அதனால கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அளவாவே போடலாம். வீட்டு மிளகாத்தூள் காரத்தூள் 2 ஸ்பூன். ஆமா. இது வந்து அப்புறம் போடுவேன், இறக்கிறதுக்கு முன்னாடி போடுவேன். லவங்கம் கொஞ்சம் வேகட்டும். இந்த சின்ன வெங்காயம் போட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த இது ஒன்றா வெந்ததுனால அதோட வச்சு இது சாப்பிடலாம், நல்லா இருக்கும். கறியோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். வெங்காயத்தா நமக்கும் நல்லது. சிக்கன் சூடு. இந்த வெங்காயம் வந்து அதோட சிக்கன் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட். வேகட்டும். A few minutes later.
இந்த பவுடரை போட்டு அரைச்சி வச்ச சோம்பு, சீரகம், மிளகு, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம், மிளகு கோழி. சின்ன வெங்காயம் மிளகு கோழி தொக்கு தயாரிச்சா? ரெடி. வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க. வந்துருச்சு, கடைய வேண்டியதுதான். காட்டு குண்டான் உப்பு போட்டுருவோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமாம், சூப்பராக இருக்குது. வாசனையும் வந்து தரமாக இருக்குது. இதை வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம். இது ஒரு கிரேவி மாதிரி தானே இருக்கு. ஆமாம். தாளிச்சு வச்சுதான் இதை கொடுத்துருவோம். சூடு அந்த சின்ன வெங்காயமும் சிக்கன் மாதிரி ஆயிடுச்சு. ஆ ஒரு சப்போட்டா சாப்பாடுக்கும் சிக்கனுக்கும் அப்பளத்துக்கும் அம்மா சாதத்தை பிசைகிறாங்க, கீரைக்கு கறியை வைக்கிறாங்க. இந்த வெங்காயத்தை வைப்பேன். ம் சின்ன வெங்காயாச்சா? ம் இந்த சின்ன வெங்காயமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப பேருக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். ம் அவனுக்கு தான் எனக்கும் அதான் அது ஃபேவரட். சப்பாத்தி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சின்ன வெங்காயம் மிளகு சிக்கன் உண்மையாலே வேற லெவல் தான். அதோட இந்த பாலக்கீரை பருப்பு கடையல் அட அப்படி இருந்தது. மறக்காம நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க.